பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவின் இனிதான நாமத்தினாலே சபையரை வரவேற்கிறோம். நாம் எழும்பி நிற்போம், நாம் தேவனை துதிப்போம். ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக, வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று எங்கள் மத்தியிலே அசைவாடும் பாடுகிற பாடல்களை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. துதிகளையும் பலிகளையும் ஆண்டவரே, ஆராதனை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எந்தன் கண்மலையே உமக்கே சோத்திரம். சேர்ந்து பாடுவோம். எந்தன் கண்மாலையே உமக்கே சோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே சோத்திரம். எந்தன் கண்மாலையே உமக்கே சோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே சோத்திரம். கிருபையால் வாழ்கிறே உமக்கே சோத்திரம். கிருபையால் வாழ்கிறே உமக்கே சோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே சோத்திரம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போ என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்த நடைக்கலம் எந்த கோட்டையும் எந்த ஜீவனும் நீரே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போ என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்த நடைக்கலம் எந்த தேவனும் எந்த ஜீவனும் நீரே. எந்தன் கண்மலையே உமக்கே சோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே சோத்திரம். கிருபையா வாழ்கிறே அனுதினம் சோத்திரம். கிருபையா வளர்கிறே அனுதினம் சோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே சோத்திரம். கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தை காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. எந்தன் கண்மலையே உமக்கே சோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே சோத்திரம். கிருபையால் வாழ்கிறே உமக்கே சோத்திரம். கிருபையால் வாழ்கிறே அனுதினம் சோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே சோத்திரம். மரணமே உன் கூரெங்கே, சாவே உன் ஜெயமெங்கே. கிறிஸ்து என் ஜீவன், சாவு என் ஆதாயம், எதற்கும் பயமில்லையே. மரணமே உன் கூரெங்கே, சாவே உன் ஜெயமெங்கே. கிறிஸ்து என் ஜீவன், சாவு என் ஆதாயம், எதற்கும் பயமில்லையே. எந்தன் கண்மலையே உமக்கே சோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே சோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே சோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே சோத்திரம். கிருபையா வாழ்கிறே
உமக்கே சோதிரம். கிருபையால் வளர்கிறே அனுதினம் சோதிரம். எந்தன் கண்மலையே உமக்கே சோதிரம். கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. எந்தன் கண்மலையே உமக்கே சோதிரம். எந்தன் இரட்சகரே உமக்கே சோதிரம். கிருபையா வாழ்கிறே உமக்கே சோதிரம். கிருபையா வாழ்கிறே அனுதினம் சோதிரம். எந்தன் கண்மலையே உமக்கே சோதிரம். ஹல்லேலூயா ரபலபஷதரியாந்தரர ஆஷகினா. glory 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 glory. Hallelujah God of Israel, we bless your name. Hallelujah hallelujah. Oh rashadriyandi ramamamastharama. Hallelujah. Oh shagaduriyandi ramama. Hallelujah hallelujah. கரங்களை தட்டி நம் கர்த்தரை துதிப்போம். எந்தன் கண்மலையானவரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. ஓ கனமும் மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலே நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். எனது மணவாளனே. ஹல்லேலூயா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே என் இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் வாயின் சொற்களெல்லாம் உமக்கு ஏற்றனவாயிருப்பதாக. என் வாயின் சொற்களெல்லாம் உமக்கு ஏற்றனவாயிருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதாக. உமக்கு உகந்தனவா இருப்பதாக. எனது மணவாளனே, நான் பார்க்கும் பார்வை எல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக. நான் பார்க்கும் பார்வை எல்லாம் உமக்கு ஏற்றனவா இருப்பதாக. நான் நடக்கும் பாதை எல்லாம் உகந்தனவா இருப்பதாக. உமக்கு உகந்தனவா இருப்பதாக. எனது மணவாளனே,
ஏக்கமே. இனியவாறு என் ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன், எனது மணவாளனே. ஹalleluya. கரங்களை தட்டி நாம் துதிப்போமோ. ஹalleluya. Thank you Lord Jesus. ஓ ரஷதரியந்தீரமம். இப்பொழுதும் தேவ சமூகத்திலே நாம் முன்பாய் கடந்து வருவோம். ஹalleluya 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 ஹalleluya. இந்த நேரத்திலும் நாம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் செபிக்கிறோம். சபைக்காக, சீஷர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, நாம் நேசிக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் செபிப்போம். ஹalleluya. நம்முடைய சபையின் தரிசனம் சீஷராய் இருந்து சீஷரை உருவாக்குவதே. ஹalleluya ஹalleluya. தேவனுடைய ராஜரீக கட்டளையை நிறைவேற்றும்படியாக, ஹalleluya, தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. சீஷத்துவ பயிற்சி மற்றும் வெளியூழியம் செய்வது, சபைகளை ஸ்தாபிப்பது, நிறுவது நம்முடைய ஊழியத்தின் முக்கிய தரிசனமாய் இருக்கிறது. ஹalleluya. தொடர்ந்து நீங்கள் சபையிலே பங்கு பெறுங்கள். சபைக்கு நீங்கள் சபையை ஜெபத்திலே தாங்குங்கள். ஹalleluya. இந்த நாளிலே நடக்கப் போகிறதான கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்து நம்மோடு இடைப்பட வேண்டும். தேவனுடைய அபிஷேகமும் ஹalleluya வழி நடத்துதலும் இருக்க வேண்டும். காணிக்கை வேலை, தசமபாக வேலை, பலிபீட அழைப்பு மற்றும் உள்ள காரியங்கள் யாவும், பிரசங்க வேலை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. சேர்ந்து ஜெபிப்போம். தேவ அன்பு நம்மை நிரப்பட்டும். ஹalleluya. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள தெய்வமே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலைக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மட்டுமாய் உம்மை துதிக்கும்படியாய், துதியின் பலிகளை செலுத்தும்படியாய் ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பலத்திற்காக, சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ரூவா காற்று இப்பொழுது வீசிட்டோம். ஓ ரமமா ஹalleluya. ஓ ஷதரியாந்தி ரமமா. Holy Ghost fire is working on me right now. ஹalleluya. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாசிக்கிறதான வேத பகுதியை ஆசீர்வதித்து அதன் மூலியமாய் நீர் எங்களோடு இடைப்படும், பேசும். ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவரே விலக்கி தாங்க. இயேசுவே, ஆவியானவரே, நீர் வழி நடத்தும், பேசுங்க. என் நாவை தொட்டு ஆண்டவரே சோத்தம் பரிசுத்தப்படுத்தும். ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசி நாவை தொட்டீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். தலல் கொண்டு ஆண்டவரே சோத்திர நாவை தொட்டருளும். ஹalleluya. இயேசுவே சோதரிக்கிறோம். உன்னதமான தேவனுடைய குமாரரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய நாளை சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தமாக்குற எங்கள் மனவாளனே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான ஆட்டுக்குட்டியானவரே, தேவ ஆட்டுக்குட்டியை உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, சபையிலே ஆண்டவரே சேர்த்து கொள்ளப்படாத அநேக ஆடுகள் வெளியிலே இருக்கிறது. அவையெல்லாம் சபையிலே சேர்க்கப்பட்டு ஆண்டவரே ஒரு கூட்டமாய் ஒரு சபையை ஆண்டவரே தேவனை மனவாட்டிய உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நீர் வெளிப்படும் போது, ஹalleluya, நாங்கள் ஆண்டவரே கரைதிரை அற்றவர்களாய் பரிசுத்தத்தோடு நீதியோடு நீதியின் வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் உமக்கு முன்பதாக நிற்கும்படியாய் ஆண்டவரே தகுதியுள்ள பாத்திரமாய் ஆண்டவரே இந்த சபையை ஆண்டவரே நீ நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஓ ரஷதரியந்தி ரமமம ஹalleluya. ஷேகினா ஷேகிலா ஷிகியாலா ஷியாந்துரு எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே சபையரை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் நாம் காணிக்கைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஹalleluya. praise the Lord. hallelujah. thank you Lord Jesus. வாசிப்போம். மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனம். ஹalleluya. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Gospel of Matthew chapter number 23 verse number 23. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 23 வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி
நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாயக்காரரையும் வேத பாரகரையும் பரிசேயரையும் இங்கே பார்த்து பேசுகிற ஒரு வசனம். மாயக்காரர்கள் என்று சொன்னால் அவர்கள் சபையிலே மிகவும் பரிசுத்தவான்களாக இருப்பாங்க. வெளியில் செய்கிறதெல்லாம் என்னது? அக்கிரமம், அட்டூழியம். வேத பார்க்கிற என்னது? எல்லாத்துலேயும் வேதத்தின் பிரகாரம் செய்வாங்க, பார்வைக்காக செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பரிசேயரும் அப்படிதான், பரிசுத்தமாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தர் எதில் இருக்க சொல்கிறாரு? நீதியில் இருக்க சொல்கிறாரு, இரக்கத்தில் இருக்க சொல்கிறாரு, விசுவாசத்தில் இருக்க சொல்கிறாரு. இந்த மூணுமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விட்டு விட்டீர்கள் என்று மாயக்காரரை பார்த்து சொல்கிறாரு, வேத பாரகரை பார்த்து சொல்கிறாரு, பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார். தசமபாகம் என்று சொல்லும்போது அவர்கள் வெந்தயத்திலையும் தசம்பாகம் கொடுக்குறாங்க, எண்ணி வச்சு கொடுக்குறாங்க, சீரகத்திலையும் எண்ணி வச்சு தசம்பாகம் கொடுக்குறாங்க. தசம்பாகம் என்னன்னா, நம்முடைய வருமானத்தில் 10% தசமபாகம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு நாம் 10 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னா 1 ரூபாய் கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். இது இயேசு சாமி நமக்கு சொன்ன ஒரு கற்பனையாக இருக்கிறது. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி என்று சொல்லுகிறார். இப்போ மாயக்காரர், வேத பாரகர், பரிசேயர்கள் எல்லாத்துலேயும் தசமபாகம் செலுத்துகிறாங்க. அதை விட விசேஷித்தவைகளாக இருக்கிற நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் 3 விதமான காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். விட்டு விட்டீர்கள் என்று சொல்கிறாரு. இப்போது ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம், சபைக்கு போகிறோம், தசமபாகம் செலுத்துகிறோம். ஆனால் வெளியில் என்ன பண்ணுறோம்? நீதிமானாக வாழ்கிறதில்ல, இரக்கத்தை காண்பிக்கிறதில்ல, ஜெனராசிட்டியாக இருக்கிறதில்ல. அது மாத்திரமல்ல, நீதியாக வாழ்கிறதில்ல, விசுவாசத்தை கடைப்பிடிக்கிறது. தேவன் மேலே நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தில் குறைவு காணப்படுது. இவையெல்லாம் நம்ம செய்யணும்னு ஏசப்பா சொல்கிறாரு. அவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டுமே. அவைகள் என்று சொல்லும்போது தசமபாகம் செலுத்துறதையும் நீங்கள் விட்டுறாதீங்க, நீதி செய்கிறதையும் விட்டுறாதீங்க, இரக்கம் செய்யறதையும் விட்டுறாதீங்க, விசுவாசத்தையும் விட்டுறாதீங்கன்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஆகவே உங்களது தசம பாகங்கள் மற்றும் காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுங்கள். அது மாத்திரமல்ல, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடாதீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் செய்ய வேண்டும். செபித்து காணிக்கை எடுக்கும்படி அன்பை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடுவோம். சர்வத்தையும் படைத்த கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருவோம். சர்வத்தையும் படைத்த கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருவோம். பொன்னோ பொருளோ நம் உடைமைகளோ கர்த்தருக்கு உகந்த காணிக்கையோ. பொன்னோ பொருளோ நம் உடைமைகளோ கர்த்தருக்கு உகந்த காணிக்கையோ. சர்வத்தையும் படைத்த கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருவோ. சர்வத்தையும் படைத்த கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருவோம். கீழ்ப்படிதல் உள்ள இருதயமே கர்த்தருக்கு உகந்த காணிக்கையே. கீழ்ப்படிதல் உள்ள இருதயமே கர்த்தருக்கு உகந்த காணிக்கையே. ஹல்லேலூயா. படைக்கப்பட்ட காணிக்கை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். விசுவாசத்தை பெருக பண்ணும். விசுவாசத்தில் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். தேவ நாமம் மகிமைப்படுத்தும். இந்த காணிக்கை உம்முடைய ராஜ்யத்திற்கென்று, ராஜ்யத்தின் பணிகளுக்கென்று செலவு செய்ய அடியனுக்கு நல்ல அறிவை புத்தியை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Revelations chapter number 19 verse number 9. And the angel said to me, write this, blessed are those who are invited to the marriage supper of the Lamb. தமிழில் வாசிக்கிறேன்.
பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஜெபிப்போம். Heavenly Father, bless this passage of scripture. ஆண்டவரே, வாசித்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதியும். எங்களோடு நீரை இடைப்படும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீரே பேசும். ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். கேட்கிற காதையும் காண்கிற கண்ணையும் உண்டாக்கின கர்த்தாவே, உமக்கு சோதரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான வெளியேற பெற்ற நாமத்தினாலே சபையாரை மறுபடியுமாக ஒரு முறை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே தலைப்பு செலப்ரேஷன் ஆஃப் மேரேஜ். ஹல்லேலூயா. கல்யாண விருந்து கொண்டாட்டம் என்கிற தலைப்பிலே நாம் பார்ப்போம். இயேசு என்ன சொல்றாருன்னா, இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஒரு தேவதூதன் யோவானுக்கு இப்படியாய் சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆட்டுக்குட்டியானவர், த லேம்ப் ஆஃப் காட், தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி யாரை குறிப்பிடுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. யோவான் இப்படியாக விவரிக்கிறார், தி லேம்ப். இவர் மணவாளன் யாரு? ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி என்கிற பெயர் கர்த்தருடைய அந்த நமக்காய், நம்முடைய பாவத்திற்காய் பலியாய் தம்மையை ஒப்பு கொடுத்ததை அது விவரிக்கிறதா இருக்கிறது. This name reminds of his sacrificial work, giving himself to pay for the sins of his bride. பிரைட்னா சர்ச்சை குறிக்கிறது. மணவாட்டி சபைக்காக தன்னுடைய சரீரத்தை, தன்னைய முழுமையாய் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். தன் உயிரை கொடுத்து சபையாகிய மணவாட்டியை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினவர் இயேசு கிறிஸ்து. தன் உயிரை சிலுவையிலே கொடுத்தார். சிலுவையிலே தன்னையே பலியாக கொடுத்தார். எதற்காக? சபைக்காக. சபை என்று சொல்லும்போது நீங்களும் நானும் தான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சபை. இந்த வசனத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் என்னத்தை வெளிப்படுத்துகிறதுனா, கிறிஸ்து நமக்கு மணவாளனாய் இருக்கிறார். சபையானது மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். இந்த சபையானது மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். சபைக்காக தான் தன்னையே முழுமையாக இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை முழுமையாய் சபைக்கு கொடுக்கும்படியாக தான் அவர் இந்த பூலோகத்திலே வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, நம்முடைய பாவத்திற்காக பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்மேல் வந்த அக்கிரமத்தை, பாவத்தை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நரகத்துக்கு போக வேண்டிய நம்மை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தம்மீது எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு கல்வாரியிலே சுமந்தார். நமக்கு மீட்பை உண்டாக்கினார், ரட்சிப்பை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும்படியாய் நம்ம என்ன பண்ணாரு? ஆவிக்குரிய வழியிலே வழி நடத்தினார், நீதிமான்கள் ஆக்கினார். ஒரு பரிசுத்த மணவாட்டியாய் சபையை அவர் பரிசுத்தப்படுத்தினார். இங்கே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 6 முதல் 8 முடிய, அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்ய பாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது.
அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இங்கே வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சபையானது எப்பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறும்? மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டிருக்கும் போது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வரும்போது மனைவி என்று சொல்லப்படுகிற சபை தன்னை ஆயத்தம் படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சபையாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவள் என்று சொல்லும்போது சபையை குறிக்க. சபைக்கு என்ன பண்றாரு? இயேசு அவர் மெல்லிய வஸ்திரம், பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் என்ன சொல்றது? நம்மை பரிசுத்தமாக்குகிறதை காட்டுகிறது. நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், நீதிமானாய் ஆக்குகிறவர் கர்த்தராகிய இயேசு. எப்படி நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? தம்முடைய அன்பினாலே. யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த சபை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அவர் இவ்வளவா இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீதியில் நம்மை நிறுத்தும்படியாக சபையை கர்த்தர் வழி நடத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லும். பரிசுத்தவான்கள் செயின்ட்ஸ் என்று சொல்லும் போது சபை விசுவாசிகளை பார்த்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லும்போது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் சரி மரண பரியந்தம் உண்மையாக இருந்து எந்த சபை இயேசுக்காக வாழுகிறதோ அந்த சபை நீதியுள்ள சபையாய் காணப்படுகிறது. அவருக்கு சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வெண்வஸ்திரம் தரிக்கும்படியே ஆண்டவர் கொடுப்பார். தம்முடைய அன்பினாலும் தன்னுடைய பாசத்தினாலும் நம்மை இம்மட்டுமாய் மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் வாசிப்போம் மத்தேயு 28 அதிகாரம் 30 Gospel of Matthew chapter number 28 verse number 20. மத்தேயு 28:30. And behold, I am with you always to the end of the age. இங்கே வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, I am with you always, எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யாரும் சொல்ல, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. I am with you always. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சீஷர்களுக்கு இயேசு சொல்லும்போது, நீங்கள் பொறுப்பட்டு போங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது, ஆகையால் நீங்கள் பொறுப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்லும்போது எல்லா நாட்டுக்காரையும் நீங்கள் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொல்கிறார். அப்படி சீஷராக்கிற எல்லாரும் யாரே சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அந்த சபையில் இருக்கிறவர்களோடு கூட வழிநடத்துகிறவர்கள் கூட கர்த்தர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படியாக உபதேசத்திலே நடந்து கொள்வது சபையின் வேலையாக இருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இயேசு இருக்கிறார். நம்மை அவர் வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். நாம் அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் நாம் சபையாய் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் இஸ்ரவேலின் ராஜா. ஹல்லேலூயா. காட் ஆஃப் இஸ்ரேல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமா இருக்கிற யூதா
பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. இங்கே வேத வசனம் இந்த யூதா என்பவர் என்ன சொல்றாருன்னா, அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுறாரு. பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரு. யார் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள்? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து, அவர் கல்யாண விருந்து. அங்கே ஆட்டுக்குட்டியை மணவாளனாகவும் சபையை மணவாட்டியாகவும் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் 3 விதமான காரியங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சொல்லுகிறார். சபையை என்ன பண்றாரு? பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்கு முன்பாக பிதா நம்மை நிறுத்துகிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினாலே நாம் காக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டு இருக்கிறோம். நரகத்தை நோக்கி சென்று கொண்ட சபையாகிய நாம் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டு இருக்கிறோம். மறுபடியும் அவருடைய கல்யாண விருந்துக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. ஹல்லேலூயா. நமக்கு இரக்கம், சமாதானம், அன்பு எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கொடுத்து ஒரு மனவாட்டியாய் அப்படியே பாசம் காட்டுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்க தைரியமா போராடணும். சபையாய் இருக்கிற நீங்கள் தான் பரிசுத்தவான்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறோமோ நாம் தான் சபை. சபை என்பது ஏதோ கட்டிடம் அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசிகளும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சபையிலே இருக்கிற எல்லாருமே சபைதான். அது மூப்பராக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, ஓவர்சீராக இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஊழியம் செய்தாலும் சரி, சின்ன ஊழியம் செய்தாலும் சரி, பெரிய ஊழியம் செய்தாலும் சரி, கர்த்தருக்காய் நாம் மனவாட்டியை சபையிலே என்ன பண்ணணும்? நிலைச்சு நிற்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் தைரியமாய் நாம் போராட வேண்டும். அவர்கள் மட்டுமே, யாரெல்லாம் முடிவு பெற நம் கர்த்தருக்குள் நிலை நிற்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்போம். அவருடைய கல்யாண விருந்திலே நாம் பங்கு பெற முடியும். ஹல்லேலூயா. யூதா எழுதின பொதுவான நிருபம். இந்த நிருபத்திலே 20 முதல் 25 முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியில் இருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். என்ன ஒரு அருமையான வார்த்தைகள்! தேவ வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலாலே சபைக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வேதாகமத்தின் மைய பொருள் யார் என்று சொன்னால் மனிதன்.